யூடியூப் வியூஸ் கம்மியானாவே போதும், திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாம் வேற யாராவது ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது மூலயமா வியூஸ் வர வைப்பாங்க. அதாவது இவங்களுக்கு போலீஸ் கேஸ் கொடுக்கறது, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அங்கே போய் மீடியாவை கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாகவே போச்சு. இப்போ புதுசாக என்ன பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி இதை வச்சு கூட தானே நீங்களும் வியூஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது ஒரு விழிப்புணர்வான வீடியோ அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது புதுசாகவே எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்தாவே எப்படி நம்ம ஆர்வமாக பார்ப்போமோ, அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி மூஞ்சிங்கில் இருக்கிற இந்த இன்ஃப்ளூயன்சர் சண்டையை பார்க்கும்போது நமக்கு அதை விட ஆர்வமாக இருக்கும். பட் எந்த அளவுக்கு இதை வியூஸ் கொண்டு வராங்க, எந்த அளவுக்கு மக்களும் இதில் ஏமாந்து போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி சாதனாவும் சரி, ரவுடி பேபி சூர்யாவும் சரி, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இந்த திவ்யா கள்ளச்சி பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பல சேனல்ல போய் இவங்க 2 பேருமே சேர்ந்து போய் இன்டர்வியூ கொடுத்தாங்க. இவங்க அக்கா சொல்றது என்ன, இவங்க தங்கச்சி சொல்றது என்ன, இதுல பக்கத்துல சிக்காந்தர் இருப்பாரு, அவர் தங்கச்சி சொல்றது என்ன. ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் எப்படின்னா நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியல. ரவுடி பேபி சூர்யாவோட பையனுக்கு திருச்சி சாதனாவோட பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா அந்த கல்யாண பேச்சுவார்த்தை தான் போயிருக்கு. அதாவது என்னன்னா சைல்டு மேரேஜ். இதுல திருச்சி சாதனாவோட பொண்ணுக்கு 14-15 வயசு தான் ஆகுது. இவங்க பையனுக்கு என்ன வயசு ஆகுதுன்னே தெரியல. சைல்டு மேரேஜுக்கு பேசி வச்சுட்டு இருக்காங்க. அப்பவே திருச்சி சாதனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல. இவங்க வேண்டான்னு சொன்னனால மேற்கொண்டு ரவுடி பேபி சூர்யா என் பையனை வேண்டான்னு சொல்றியான்னு தகாத வார்த்தைகள்ல இவங்க திட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இஷ்யூல மேற்கொண்டு போய் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருச்சி சாதனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைல்டு மேரேஜுக்கு கேட்டாங்க, நான் அனுமதிக்கல. இப்ப என்னோட 2 பொண்ணுங்களையும் கீர்த்தனமா பேசுறாங்க. அவங்க ஜஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சின்ன பொண்ணுங்களை இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு பேட்டியும் கொடுத்திருந்தாங்க. அதற்கு ரவுடி பேபி சூர்யா எதிர் வீடியோ ஏதாவது போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா அதை பத்தி எதுவும் பெருசா பேசல. பட் மாறி மாறி பாத்தீங்கன்னா வாயை கொடுத்து இவங்களும் மாட்டிக்கிறாங்க, இவங்களும் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி சாதனா என்ன வீடியோ போட்டாங்கன்னா, என்னை பத்திலாம் நீ பேசுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது, என்னை தங்கச்சின்னு கூப்பிடாத, இனிமே நான் உன்னை அண்ணன் கூப்பிட மாட்டேன், சின்ன பிள்ளைங்களை போய் அப்படி கேட்குறியா, அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எப்படி தகாத வார்த்தைகள்ல வீடியோ போடுவாங்களோ அதே மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ இதுல என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பார்க்கறத தாண்டி இது மேலால நான் சொல்லிட்டேன். பட் உள்ள நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ரீசெண்ட் டேஸாவே பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யாவுக்கும் திருச்சி சாதனாக்கும் எந்த ஒரு யூடியூப் வியூஸுமே இல்லை. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு வேற வேற விஷயங்கள்ல அதிகமாயிட்டே இருக்கு. அதனால இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட சண்டை எத்தனை நாளா பாக்குறதுன்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் மாறி போயிருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த ஒரு 2-3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா வியூஸ் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. கடைசியா இந்த திவ்யா கள்ளச்சி இஷ்யூல பயங்கரமா வியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எதையோ ஒன்று கிரியேட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி திவ்யா கள்ளச்சி விஷயத்துல எப்படி சிறுவர் பாலியல் தொல்லையை ரொம்ப அப்படியே எல்லாருக்கிட்டையும் மீடியாவில் முன்னாடி பேசி வியூஸ் வாங்க ட்ரை பண்ணாங்களோ, சேம் டு சேம் என்னன்னா இந்த சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா இவங்க பிரச்சனையா எடுத்துட்டு மீடியா முன்னாடி கொண்டு வராங்க. ஸோ போலீஸ் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது எப்படி ஜெயசுராதி ஃபேமிலி டவுரி கொடுத்து அபார்ட்டு அப்படின்லாம் சொல்ற வார்த்தைகளை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க சைல்டு மேரேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ சட்டப்படி குற்றங்கள்லாம் இருக்கிற இந்த வார்த்தைகளை அவங்க எப்படி பிரயோகிக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஜிபி முத்துவும் ரீசெண்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அவரு கதை பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வேற. நிறைய பேர் ஜிபி முத்துவை பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தாங்க. என்ன தெருவுக்கானா நிக்கிறாங்க. ஆக்சுவலி அவரோட இஷ்யூ என்னன்னா, அவர் சொந்தமா கட்டின வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெரு இருந்திருக்குங்க. ஆனா அந்த தெருவை ஆக்கிரமிச்சு நிறைய வீடுகள் வந்திருக்கு. இப்ப அவர் பத்திரத்தை எடுத்து பார்க்கும் போது அவர் சொல்ற அந்த தெருவு இப்ப அந்த தெருவுக்கு உண்டான பேரே இல்லை. அதாவது ஒரு வீடு கட்டுற வரைக்கும் அந்த தெருவுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கு. பட் ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அது தெருவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கு தான் ஜிபி முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த தெருவுல நான் வீடு கட்டியிருக்கேன், இப்ப இது தெருவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாளை பின்ன ஏதாவது வீடு இடிக்கணும்னாலோ இல்ல நாளை பின்ன வீடு ஏதாவது மாத்தணும்னாலோ இல்ல வேற ஏதாவது வாடகை எல்லாமே பெரிய பிரச்சனையா முடியும். ஸோ அவர் சொல்ற கருத்துக்களே வேற. பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வியூவர்ஸ் எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க. திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, ஜிபி முத்துக்குலாம் வியூஸ் குறைஞ்சு போச்சு, அதனாலதான் வந்திருக்காங்க. ஜிபி முத்துவை பொறுத்த வரைக்கும் தகாத வார்த்தைகள்ல பேசினாலும் இப்ப அந்த மாதிரி பேசுறத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. கொஞ்சம் மூவிஸ், டிவி ஷோஸ் இப்படிதான் கலந்துக்கிட்டு வராரு. இப்பதான் ரீசெண்டா இந்த இஷ்யூலயே அவர் மீடியால தெரிஞ்சிருக்காரு. பட் அதை இதையும் சேர்த்து நல்லா குழப்பிட்டாங்க. பட் ஜிபி முத்து இந்த இஷ்யூவை தாண்டி வேற விஷயம். பட் ரவுடி பேபி சூர்யாவும் திருச்சி சாதனாவும் பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு இஷ்யூ எடுத்துட்டு வியூஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சிகப்பு நாடா செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.